மசாலா, பானிபூரி, பானிபூரி சேர்த்தது இந்த ரசம். இப்போ இந்த பானிபூரியை நம்ம வறுத்துக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் வெந்துச்சுன்னா போடலாம். இது என் தங்கச்சி இஷா. என்ன சூடாவல இந்த பானிபூரியை போட்டுக்கலாம். நம்ம பானிபூரி வாசனை சூப்பரா இருக்கு. இன்னும் பண்ணா பார்த்தாச்சுன்னா போடலாம். இன்னும் குண்டா என்ன ஊருங்க. இன்னொரு பானிபூரியும் போட்டுக்கலாம். நான் போடுறேன். பானிபூரி ரொம்ப குண்டாவது. குண்டான பேர மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பானிபூரி நல்லா குண்டு குண்டா வருது. அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஆன பேர் தான் இந்த இட்லி. இது ஒரு பாக்கெட் ரசம் ஊத்திக்க போறோம். இது ஒரு பாக்கெட் ரசம் ஊத்திக்கலாமா? அதான் இது அப்புறமாட்டுக்கு நம்ம ஊத்திக்கலாம். தனியாக நல்லா சூடு ஆறட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதை ஊற்றி சாப்பிடலாம். இப்போ இதில் சூப்பராக வறுத்துருக்காங்க. இப்போ இந்த மசாலா வச்சு இதில் ஊற்றி சாப்பிடலாம். எப்படி இருக்குங்க ஊற்றி இது வந்து நல்லா சூடாக இருக்குது. சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். எடுத்து வாயில் போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்.